நீர்த்துளிகளின் கல்லறை கருவறையாக மாறிக்கொண்டிருந்தது. நீண்ட விடுமுறைக்குப் பின் நிலம் சேர மேகங்கள் தங்களை தயார் செய்து கொண்டிருந்தன. வெண்குதிரைகள் போல தோன்றிய மேகங்கள் கருத்த கனம் கூடி யானைகளாக மாறின. மாற்றத்தின் தொடக்கம் எப்போதும் மகிழ்ச்சியானது. உயர்நிலை என்றாலும் அதே நிலைதான் என்றால் அலுப்பாகிவிடும். சலித்துப்போன கடந்த காலம், எதிர்பார்ப்புகள் நிறைந்த எதிர்காலம், இதன் நடுவே இனிக்கும் நிகழ்காலம் அது. வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத கணவனை தேடி வாசலுக்கு வந்தாள் கருத்தம்மா. அந்த வறண்ட வயலுக்குள் என்னதான் இருக்கோ தெரியல. தினமும் போயிட்டு வராம தாமதம் பண்ணுறாரே இந்த மனுஷன் என்று சொல்லிக் கொண்டே தெருக்கோடியை நோக்கி முகம் சுழித்தாள். இருண்ட வானை பார்த்து கொண்டிருந்தான் மருதன். ஆகாயம் முழுவதையும் விழுங்க நினைத்தவன் போல இமை விரித்து பறந்தன அவன் விழிகள். பருந்தாய் பறந்து வானை ஆராய்ந்தது போல. ஒரு மாற்றம் மற்றொரு மாற்றத்தையும் தூண்டுகிறது. அந்த வறண்ட நிலத்தில் மழையும் மண்ணும் சேரும் முன்பே மலர்ந்த முதல் மலர் மருதனின் முகம். வீட்டுக்குள் நுழைந்தான், இன்பம் பகிர்ந்தான். மனைவியின் நெற்றி சுருக்கத்தில் முத்தமிட்டான். அது காதலின் வெப்பம் அல்ல, மேகங்களால் சூழ்ந்த வானின் நெகிழ்ச்சிதான். மண் சேர்ந்தது மழையின் முதல் துளி. விழிகளினுள் நுழைந்து உதடுகளில் வெளிவந்தது அவன் மகிழ்ச்சி. பிரிவின் கோபம் சுட்டெரித்து ஆவியாக்கியது அந்த முதல் துளியே. நீண்ட பிரிவுக்குப் பின் சந்திக்கும் தலைவனும் தலைவியும் போல மின்னலிடி வானை வெடிக்கச் செய்தன. தலைக்கனம் கூடிய காற்று காய்ந்த இலைகள் மற்றும் சருகுகளை தூக்கியெறிந்து துப்புரவு செய்தது. சாளர கதவுகள் கைதட்டுவது போல் ஒலித்தது. அதைச் சகிக்க முடியாமல் ஓடி சென்று கதவடைத்தாள் கருத்தம்மா. மழைக்குப் பின் செய்ய வேண்டியது என்ன என மருதனும், மழைக்கு முன் செய்ய வேண்டியது என்ன என கருத்தம்மாவும் தங்கள் மனதில் எண்ணிக்கொண்டனர். குடிசையின் முன் தென்னையில் அமர்ந்தான் மருதன். பின்புற வேலியில் காய வைத்திருந்த வேட்டியை எடுத்துக்கொண்டே, ஏ கண்மணி, எங்கடி போனது இந்த துணி? எடுத்துட்டு போடா என்று கூப்பிட்டான் கருத்தம்மா. ஓடி வந்த கண்மணியிடம், வீரன் என்ன பண்ணுறான்? அந்த வரட்டியும் பனமட்டையும் எடுத்துட்டு உள்ளே வச்சானா என்று கேட்டாள். அவன் ஆட்டுக்குட்டிய தூக்கி வச்சுட்டு இருக்கான் அம்மா என்றாள் கண்மணி. ஏய் வீரா, போய் அந்த விறகை எடுத்து வை என்று கூறும் அந்த நேரத்தில் தூறல்கள் விழத் தொடங்கின. மழை வந்துவிட்டது. வானத்தின் சுமை குறைந்தது. மண்ணின் தாகம் தீர்ந்தது. அது ஒரு மழைக்காலம். மனங்களும் மண்ணும் ஒன்றாய் கலந்து ஆனந்தித்த காலம்.